Hello viewers, welcome to Revadis Tamil Kitchen. Revadis Tamil Kitchen இன்னைக்கு டொமேட்டோ பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 250 கிராம் பாஸ்தா எடுத்துர்க்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 பல்லு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு கேரட், பாதி கொடமிளகாய், மிளகுத்தூள் வந்து 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். டொமேட்டோ கெச்சப் வந்து 1 ஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சிருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்திடலாம். நல்லா கொதிச்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவை சேர்த்து வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாஸ்தா வந்து வெந்த பிறகு அடியில் ஒட்டிடும், அதனால வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. பாஸ்தா பாருங்க 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு பச்சை தண்ணியில் போட்டு ஒரு அலசிடுங்க. பண்ணலாம். வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்திடலாம். நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்திடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்திடலாம். தக்காளி கொஞ்சம் சீக்கிரமா வதங்க. உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கிடுச்சு. அடுத்ததாக காய் சேர்த்துக்கலாம். கேரட், கொடமிளகாய் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்தேன். இப்போ காய்க்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ கொஞ்ச நேரம் இதை க்ளோஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே கொஞ்சம் கேரட் நல்லா வெந்துடும். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்க கரம் மசாலாவும் பெப்பரும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததான் நம்ம வேக வச்சு வச்சிருக்க பாஸ்தாவை இதில் சேர்த்திடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு வந்து பத்தலைன்னா இப்போ கொஞ்சம் சேர்த்திடலாம். மேலே கொஞ்சம் மல்லி எல்லாம் தூவிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ பாஸ்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்க மேலே கொஞ்சமாக வந்து சீஸ் வந்து துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சூடாக சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டொமேட்டோ பாஸ்தா ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.